ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய மாரியம்மன் கோவில் அர்ச்சகர்கள் ஆபாசமாக நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அதில் அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அது ஜாதி பிரச்சனையாகவும் ஆக்குவதற்கு இங்கு ஒரு வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் அனைவரும் அனைத்து ஜாதி அர்ச்சகர் சங்க பள்ளியில் படித்தவர்கள் அப்படின்னு இருந்த போதிலும் இவங்க என்ன சொல்றாங்க, இவர்கள் அனைவரும் பிராமண ஜாதியை சேர்ந்தவர்கள் அர்ச்சகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவையும் அரங்கநாதன் என்பவர் வெளியிட்டிருக்கார். அவர் அனைத்து ஜாதியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் அதை வெளியிட்டிருக்காரு. அது வேணும்னே அதில் அவர் சொல்லும் பொழுது இவங்க தான் அதெல்லாம் பண்ணாங்க, ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி அனைத்து ஜாதி சங்க இதில் படித்தவர்கள் மேலே பழியை போட்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில பாரம்பரிய அர்ச்சகர்கள் இந்த அர்ச்சகர்களை பார்த்து இவங்க யாருன்னே தெரியல, இவர்கள் யாரும் பாரம்பரிய அர்ச்சகர்கள் கிடையாது. பாரம்பரிய அர்ச்சகர்கள்னா அவங்களுடைய படிப்புங்கிறதே சிறு வயதிலிருந்தே அவங்க வேத ஆகம இதுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால அங்கிருந்து வரும்பொழுது அந்த ஒழுக்கமும் சேர்ந்தே அங்கே கற்பிக்கப்படும். இது மூலம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இவங்க எல்லாமே தமிழக அரசால HRNCயால நடத்தக்கூடிய அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் பயிற்சி பள்ளியில படிச்சுட்டு வந்தவங்க. அது ரெண்டாவது, இவங்க கும்பாபிஷேகத்திற்காக அவர்கள் உதவியாளர்களாக அங்கு வந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை வைத்து கொண்டு எல்லா அர்ச்சகர்கள் மீதும் இன்னைக்கு கேவலப்படுத்தி பேசுவது அப்படிங்கிறது கண்டனத்திற்குரியது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயம் முதல்ல இந்த ஆபாசமான விஷயம் வந்த உடனேயே இது ஹிந்து மதத்துக்கு எதிரானதாக இது பயன்படுத்தப்பட போகிறதுங்கக்கூடியதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியும். ஏன்னா நான் அப்பவே கூட நான் தனிப்பட்ட முறையில் சிலவங்கள்ட்ட பேசும்போது இந்த விஷயத்த சொன்னேன். அதனால இது பாரம்பரிய அர்ச்சகர்களா இல்லைன்னா இந்த கருணாநிதி ஆகம சங்கத்தின் அர்ச்சகர்களா? ஏன்னா நான் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா இது கருணாநிதி ஆகமம், ஏன்னா கருணாநிதி காலத்தில் எழுதப்பட்டது. அதனால நான் இதை சொல்றதுக்கு இது நம்ம இதில் எதை கவனிக்கணும்னா, அந்த ரங்கநாதன்கக்கூடியவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதை கண்டிக்கிறேன், அதோட நிப்பாட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஆபாசமாக ஆடுவதெல்லாம் பிராமணர்கள், இது என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த யார் மேலெல்லாம் கேஸ் போட்டிருக்குங்கக்கூடியத விவரத்தை நான் கிராஸ் செக் பண்ணேன். கிராஸ் செக் பண்ண போட்டு அதில் உள்ள பேர்களை வைத்து அவர்கள் யாருன்னு விசாரிச்சதில் இதில் யாருமே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹிந்து கோவிலில் இது எந்த தவறு எவன் செய்தாலும் தப்பு, அது எந்த ஜாதிக்காரன் செய்தாலும் தப்பு. இது பிராமணன் செய்தானா என்ன, இன்னொருத்தன் செய்தானே, யாரு செய்தாலும் தப்பு. ஆனா இதை நீங்க ஒரு ஜாதிக்கு மேல ஒரு பொய் புகாரை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இதுல ரெண்டு நோக்கங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்றே பிராமண சமுதாயத்திற்கு மீது வெறுப்பை ஏற்படுத்தி அந்த சமுதாயத்தினருக்கு மேல வேற சமுதாயத்தினர்களுக்கு கோபத்தை வர வைத்து ஒரு குழப்பத்தையும் ஒரு கலவரத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டி இது. முதல்ல இதுக்குள்ள ஜாதிங்கக்கூடியது வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இதை ஏன் கொண்டு வரணும்? இதை கொண்டு வர்றதோட மட்டும் இல்லாம இதுல இந்து முன்னணி, RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளையும் இதில் சேர்க்கிறார் அவர். அப்ப இந்த பேட்டியோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஜாதியை வைத்து ஒரு அரசியல் செய்வதுங்கக்கூடியது முடிவானதாக இருக்கிறது. இதுவரை இவர் மீது ஏன் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இது இப்போ ஒரு கம்யூனிட்டியை நீங்க வேணும்னே இல்லாம பொய் சொல்லி ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்றது தானே. நிச்சயமாக. சரி, இப்ப இதே மாதிரி ஜாதி பேரை சொல்லி வேற ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற அக்யூஸ்ட சொன்னாலே நீங்க என்ன பண்றீங்க, ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு கேஸ் போடுறீங்கல்ல. இதுல இல்லாத ஒரு ஜாதி, அதான் பிராமணர்களுக்கும் இந்த ஆட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இதை ஏற்படுத்தி ஒரு ஜாதிய பிரச்சனை ஏற்படுத்தணும்னா இதுவரை அப்ப இவர் திட்டமிட்ட ஜாதி கலவரத்தை தவிர இதற்குள்ள நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? சொன்னது பொய்ங்கிறது ஒண்ணு, சொன்னதையும் கூட அதன் நோக்கம் என்னங்கக்கூடியதை நம்ம கவனிக்கணும். ஸோ அதனால இவர் கைது செய்யப்பட வேண்டும். இதுல சிலர் இவர் மன்னிப்பு கேட்கணுமான்னு ஒருத்தர் கேட்குறாங்க. வேற சில ஆட்கள் இது இந்த ஜாதியா அந்த ஜாதியா, இது இந்த ஜாதியா அந்த ஜாதியாங்கக்கூடிய கேள்விக்கு இடமில்லை. இது ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த, ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டி கலவரம் ஏற்படுத்துவதற்கான சதி செயலுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அதுக்கு அவர் கைது செய்யப்பட வேண்டும். இதுதான் இதுல வந்து டைரக்ட். அடுத்தது நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பரம்பரை அர்ச்சகர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இதில் வந்து பரம்பரை அர்ச்சகர்கள் இல்லை, இவங்களுக்கு இந்த மாதிரி வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவர்களுக்கும் நான் ஒன்ன சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி, அப்ப இதுக்கு ஒரு ஆகம சிலபஸ் என்பதெல்லாம் எழுதப்பட்டது. அப்ப இந்த பரம்பரை அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க சிலபஸ் எழுதி கொடுத்தீங்கல்ல, அது நியாயமா? ஆகமம் 28 சிவபெருமான் வாயால் சொல்லப்பட்டது சிவாகமம். அதை மாத்தி எழுதுறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? திருமூலருக்குள்ள திருமந்திர பாயிரத்துல வரும்போது சிவபெருமான் தன்வாயால் சொன்னதுதான் 28. சிவபுராணம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு சில அரசியல் தலைவர்களுக்காகவும் அந்த கும்பாபிஷேக கான்ட்ராக்டுகளுக்காகவும் மந்திரிகளுக்குள்ள நெருக்கமான பழக்கத்திற்காகவும் இந்த மாதிரியான ஆகமங்கள் எழுதி கொடுத்த சிவாச்சாரியார்கள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன உங்கவை சொல்றது? அந்த தப்பு அவங்களும் ஒத்துக்கணும் இல்ல? பாஞ்சராத்திரமும் வைகானசம் வைஷ்ணவ ஆகமங்கள், அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு யூட்டிலிட்டி ஆகமம், இந்த அதிகாரம் இவங்களுக்கு யார் கொடுத்தது? அப்ப நீங்கள்லாம் வந்து ஆழ்வார்களையும் கூட நாயன்மார்களையும் கூட நீங்கள்லாம் உயர்ந்தவர்களா? அப்போ ஒரு திருட்டு ஆகமம் என்பதை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அனைவருமே இதுல வந்து குற்றவாளிகள் முதல்ல. அடுத்தது இப்ப இந்த ரங்கநாதன் கூடியவர் எப்ப அப்படின்னு சொன்னா, கருணாநிதி ஆரம்பித்த நேரத்தில் இவர் அங்கே இருந்தாராம். கருணாநிதி சிஎம் இருந்து அவருக்கு அப்புறம் 10 வருஷம் அதிமுக ஆட்சி. அப்பெல்லாம் இவர் பேட்டி கொடுக்க எங்கேயும் வெளியில வரல. இப்ப திமுக ஆட்சி வந்த உடனே இவர் மீண்டும் பேட்டி கொடுக்கறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கார். அப்ப இதுல இருந்து கிளீனா தெரியுது இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூல் திமுகவுக்குன்னு தெளிவாக தெரிகிறது. அப்புறம் இவங்க சங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஹிந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடு வைக்கும் போது அந்த அறுபடை வீடுகளை அங்க வச்சதுங்க கூடியது ஆகமத்துக்கு விரோதமானதுன்னு இவங்க கேஸ் வேற போட்டாங்க. ஏற்கனவே பழைய ஆகமங்களை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லித்தான் இவரே ஆயிருக்கார். ரெண்டாவது, இவர் பயிற்சி பெற்றேன்னு ஒண்ணு சொல்றாரு, அந்த ஆகமமே ஆகமத்துக்கு விரோதமானது. 28 சைவ ஆகமத்துல ஒன்றிலே அவர் பயிற்சி பெற்றாரு இல்ல? இல்ல வைஷ்ணவ ஆகமத்து 2லயுமா இவர் பயிற்சி பெற்றாரு? இல்ல இல்ல, இவர் ஒரு ஆகமம் எழுதப்பட்டது. இந்த அறுபடை வீட்டுல எந்த அறுபடை வீட்டுல உள்ளதுக்குள்ள ஆகமம் ஆல்ரெடி இட் இஸ் தேர். அதுக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு ஆகமத்தில் பயிற்சி பெற்றவர் இவர் வந்து அஃபிடேவிட் போடுறாராம் கோர்ட்ல, நான் முறைப்படி ஆகமம் படித்தேன். எந்த ஆகமத்தை நீ படிச்ச? அந்த கோயில் பரிஷ்ட பண்ண ஆகமத்தை படிச்சியா? இல்ல அந்த கோவில்களை மாதிரி உள்ள கோவில்கள்ல பூஜை பண்ற ஆகமத்தை படிச்சியா? நீ படிச்ச ஆகமே முதல்ல இல்லீகல் ஆகமம். அந்த இல்லீகல் ஆகமத்தை எழுதி கொடுத்தது யாரு? அதுல ஒரு கூட்டம் என்னன்னா இன்னைக்கு இந்த பாரம்பரிய சிவாச்சாரியார்களையும் இருக்கிறார்கள். அதாவது நம்ம சுயநலத்துக்காக நம்ம செய்யக்கூடிய தப்பு எப்படி நம்ம தலையில திருப்பி வந்து விடியுதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். இனிமேயாவது பட்டாச்சாரியார்கள் சிவாச்சாரியார்கள் இந்த தவறுகளை செய்யாதீர்கள். அப்ப இவர் கேஸ் போடுறாராம். என்னடானா இது ஆகமத்தை மீறிய செயலாகும். ஏன்டா இந்த ஆகமமே தப்புன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீ தானே கேஸ் போட்ட கோர்ட்ல, இப்ப அந்த ஆகமத்துக்கு மீறினது இதுன்னு நீ எப்படி கேஸ் போடலாம்? சரி, அப்ப இவ்வளவு தூரம் நீ கொதித்து எழற, அங்க 6 படை வீடு வச்சாங்க, இவங்களே தான் ஒரு சிலையை செட் பண்ணாங்க, ரைட்டு. இங்க ஒரு கண்காட்சி நடந்தது இந்த ஐலண்ட் கிரவுண்ட்ல மெட்ராஸ்ல. கோயில்ல இருக்கிற உற்சவமூர்த்தியே கொண்டு ஹெச்ஆர்என்சிக்காரன் வச்சானே ஐயா, அன்னைக்கு நீ ஏன் கேஸ் போடல? அதான உண்மைக்கு ஆகமத்தை மீறிய செயல். கோவில் விக்கிரகம்ல வந்திருக்கு, இங்க கோவில்ல இருந்து விக்கிரகத்தை எடுத்து கொண்டு வைக்கலையே. அப்ப இந்த ரங்கநாதன் கூடியவர் திமுகவின் இன்றைய ஒரு கைக்கூலி. ஹிந்து வழிபாட்டு முறைகளை ஒழிப்பதற்காக கருணாநிதிக்குள்ள ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு செயல்படக்கூடியவர். இன்னைக்கு இந்த பிரச்சனை எக்ஸ்போஸ் ஆன உடனேயே இந்த மாதிரி அந்த
அனைத்து ஜாதி அர்ச்சகர் கூட்டங்கக்கூடியது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவரை வச்சு இப்படி ஒரு பேட்டி கொடுக்க சொன்ன காரணத்தினால எந்த காவல்துறையும் சரி அவங்க 4 பேர் மேலே கேஸ் போட்டு இல்லை இதில் வேற என்ன அரெஸ்ட் நடந்திருக்கு? ஏதாவது அரெஸ்ட் நடந்ததா? இல்லை 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 இல்லை. சேகர் பாபுட்டு இருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்ததா? இல்லை வரல. இல்லை ஏன் வரலைன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதோட இன்னொரு நோக்கம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ள நோக்கமே என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பூஜைக்குரிய தலங்களை எப்படி ஒழிக்கிறது, எப்படி அதுக்கு மேல உள்ள மரியாதையை குறைப்பது. ஏன்னா இவங்க என்ன பண்ணானுவ, ஈவேரா சிலைக்கு போய் மாலை போட்டானுவ. ஆனா இன்னைக்கு ஹிந்து தர்மத்தை பத்தி இவன் பேசுறான். ஏன்டா கடவுளை நம்புபவன் முட்டாள், கோயிலுக்கு செல்பவன் காட்டுமிராண்டி, ராமர் படத்துக்கு செருப்பு மாலை, இதெல்லாம் போடக்கூடியவனுக்குள்ள சிலைக்கு மாலையை போட்டு இவர் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த கோவில்களில் எப்படி ஏறி பூஜை பண்ணலாம்? அதனால இது என்ன நீங்க பார்க்கணும், இது அரசியல் காரணங்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஹிந்து வழிபாட்டு தலங்களையும் ஹிந்து நம்பிக்கைகளையும் ஒழிப்பதற்காக தான் இதே கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. அனைத்து ஜாதி அர்ச்சகர் சங்கம் கூடியதை கிரியேட் பண்ணதும், தமிழ்நாடு அரசு ஒரு ஆகம பாடசாலை என்பதை கிரியேட் பண்ணது இது என்ன அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமாக இந்த சமயத்தின் உள்ள அனைத்து விஷயங்களையும் அழிப்பதற்கான ஒரு அஸ்திரமாகத்தான் இது பார்க்க வேண்டும். இது அன்னைக்கு சிலபஸ் எழுதி கொடுக்க உதவி பண்ணுன சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்களுக்கு தெரிந்தே செய்தார்களா தெரியாமல் செய்தார்களான்னு தெரியாது. தெரிஞ்சு செய்தால் துரோகி, தெரியாமல் செய்திருந்தால் பாவி. இது ரெண்டுல அவங்க ஏதாவது ஒன்னாகத்தான் இருக்க முடியும். இன்னைக்கு இது எந்த அளவுல நிற்கிறது அப்படின்னு சொன்னா, ஜாதி சண்டையை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஹிந்து வழிபாட்டு தலங்களை இப்ப இதை வச்சு நீ 10 தீக்காக்காரன் அவன் கிண்டல் அடிச்சு இதை போட தொடங்குவான். கண்டிப்பாக. அப்ப இளைய சமுதாயத்துக்கு மத்தியில கோவில்களுக்கு மேல உள்ள மரியாதை எங்க இருக்கும்? கோவில் பூசாரிகளுக்கு மேல உள்ள மரியாதை எப்படி இருக்கும்? இப்போ அதுக்குள்ள ஒரு பிரச்சார யுக்தியாக இன்று இது மாறி இருக்கிறது. அதனால இந்த செயலை செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். எப்படியோ அதே மாதிரி ஜாதி கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுவதற்காக பொய் வீடியோ வெளியிட்ட ரங்கநாதன் கைது செய்யப்பட வேண்டும். அதனால சிலவங்க திடீர்னு அறிக்கை விடலாம், அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். எதுக்கு பொது மன்னிப்பு கேட்கணும்? கிரைமுக்கெல்லாம் பொது மன்னிப்பு எல்லாம் கொடுக்கப்படாது. He needs to be arrested. அதனால இதுதான் இதற்கு சரியான தீர்ப்பாக இருக்கும். அதனால தமிழக அரசு இதை கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா கந்தசஷ்டி கவசத்தை கேவலமா பேசின கருப்பர் கூட்டத்துக்காரங்களை தப்ப விட்டவங்க தான் இவங்க. அதுக்கப்புறம் என்னடான்னா இன்னொருத்தன் ஹிந்து இதெல்லாம் பத்தி கேவலமா பேசினா அவனுக்கு பெயில் வர கோர்ட் ஈஸியா கொடுத்துருச்சு. அந்த பெயில் கொடுக்கவரை அவனை அரெஸ்ட் பண்ணாம வேற பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்ன இன்றையும் துணை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார். ஹிந்து பெண்கள் எல்லாம் வேசின்னு சொன்னவன் இன்னைக்கு திமுக எம்பியாகவும் இருந்துகிட்டு இருக்கா. அப்படி அதனால இதெல்லாம் இந்த மேலெல்லாம் இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காது. ஹிந்துக்கள் போராட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள அபிப்பிராயம்.